நம்ம உடம்போட பாதுகாப்பு சுவர் தான் நோய் எதிர்ப்பு மண்டலம். இதுதான் வைரஸ் மற்றும் நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்குது. அதே போல நுரையீரல் உடலின் முக்கிய செயல்பாடான ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இத்தகைய நுரையீரல்ல சளியோட தேக்கம் அதிகரிச்சா அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியமா இருக்கணும்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் பலப்படுத்துற ஒரு இயற்கையான பானம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. பானம் செய்ய தேவையான பொருட்கள்: தேன் 100 கிராம், தண்ணீர் 100 மில்லி, எலுமிச்சை சாறு 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் துருவியது, ஓட்ஸ் 50 கிராம். முதல்ல ஓட்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட 100 மில்லி தண்ணியை ஊற்றணும். இதில் துருவிய இஞ்சியையும் சேர்த்துக்கணும். ஓட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா கீழே இறக்கி அதை ஆற வைக்கணும். ஓட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறமா அதில் தேன் அப்புறம் எலுமிச்சை சாறு இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். இதை ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பானத்தை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இதை எப்படி சாப்பிடணும்னா, இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல 30 to 40 மில்லி வரைக்கும் குடிக்கணும். இந்த பானத்தை தொடர்ந்து 40 நாள் குடிச்சிட்டு வந்தா சளி முழுவதுமாக வெளியேறி நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை அடைஞ்சிருக்கிறத நல்லா உணர முடியும். வேணும்னா இந்த முறையை 15 நாள் கேப் விட்டுட்டு மீண்டும் 40 நாள் குடிக்கலாம். குழந்தைகள் தான் அதிக அளவில் சளி பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த பானத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களோட சளி பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வலிமையடைய செய்யலாம். நுரையீரலில் தேங்கி இருக்கிற சளியை உடனடியாக வெளியேற்ற இன்னொரு சிறந்த வழி இருக்கு. அது ஆவி பிடிக்கிறது. அதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு போர்வையில் 10-15 நிமிஷம் நீராவி பிடிக்கணும். இப்படி சளி பிடிச்சிருக்கிறவங்க செஞ்சுட்டு வந்தா சளி கரைஞ்சி வெளியேறிடும். சில பேருக்கு சளியானது நீண்ட நாள் நீடிச்சு பச்சை இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இன்னும் சில பேருக்கு ரத்தம் கலந்து சளி வெளியேறும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா உடல் நலம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். உடனே இவங்கெல்லாம் டாக்டரை பார்க்கறது தான் நல்லது.